ரோமர் நிருபத்தை ஏன் நம்ம தியானிக்கணும் அல்லது அதை மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுகளில் இருக்கிற எத்தனை புஸ்தகம்? 27 புஸ்தகம். இந்த 27 புஸ்தகங்களில் ரோமருக்கு எழுதின நிருபந்தான் மூளைக்கல். எல்லா அந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களுக்கு அது ஒரு மூளைக்கல்லாக, கார்னர் ஸ்டோனாக இருந்து அந்த புதிய ஏற்பாட்டை தாங்கி நிற்கிறது எது அப்படின்னா இந்த ரோமருக்கு எழுதின நிருபம். ரெண்டாவது, நிறைய புத்தகங்களில் புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். இப்போ கலாத்தியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்காக அது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அப்போ நல்லா கவனிக்கலாம். அந்த ரெண்டாவது கலாத்தியர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரட்சிப்பு அடையணும் அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியம் இருந்தது. அதற்காக அந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரட்சிப்பு விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் தான் ரட்சிப்புன்னு இல்லை. ஏன்னா பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் எல்லாம் நல்லா தானே இருந்தீங்கப்பா, உங்களை யார் குழப்பினது? அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த கலாத்தியர் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் எழுதுகிறார். ஆனால் இந்த ரோமர் நிருபர் மாத்திரம், இந்த நிருபம் மாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது, ஐயா படிக்கிறோம், இது சரியாய் புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். அதை இப்பவும் அது கடினமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாயிடுமான்னு கேட்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம பார்க்கலாம். நிறைய காரியங்களை நம்ம நிறைய புத்தகத்திலிருந்து தானியல் வெளிப்பாடுகளை கூட ஈஸியாய் புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. பட் இந்த நிருபத்தை வித்தியாசமான முறையில் இதை எழுதுகிறத பார்க்குறோம். அங்கு நியாயப்பிரமாணத்தை குறித்தும், ஆங்காங்கு சொன்ன மாதிரி நீதிமான்களை குறித்தும், விசுவாசத்தை குறித்தும், இஸ்ரவேலர்கள் இனி வரப்போகிற எதிர்காலத்து இஸ்ரவேலர்களை குறித்தும் அதில் எழுதப்பட்டிருக்கிறபடினால கூடுமானால் மட்டும் இந்த நிருபத்தை நாம் கவனிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்படி கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலவலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தை, இப்படி ஒரு கூடுகையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இதில் கலந்து கொள்வதற்கு ஆண்டவரே யாரெல்லாம் நீர் முன்குறித்தீரோ அவர்கள் யாவரையும் கொண்டு வந்து இந்த நாளிலே நீர் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆவியானவருடைய தெளிவு, ஆவியானவருடைய நடத்துதல், ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு கூட இதை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா சோர்வுகள், ஒரு விதமான புரியாத தன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு தேவ ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஆண்டவர் முதல் உலகத்தை உண்டாக்கி அவருக்காகவே அதை ஆண்டவர் வைத்து கொண்டார். ஆனால் இதில் அழகான ஒரு மனிதனையும் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? வைத்தார் இல்லையா? ஆதாம் ஏவாளை ஆண்டவர் என்ன பண்ணார்? வைத்தார். அது வரைக்கும் அது தேவனுடைய என்ன சொல்ல ஒரு பரலோகமாக இருந்தது, தேவனுடைய நகரமாக இருந்தது, தேவன் உலாவுகிறதா இருந்தது, தேவன் வாசம் பண்ணுகிறதா இருந்தது. ஆனால் என்றைக்கு விழுந்து போனவன், யார் விழுந்து போனவன்? பிசாசு. விழுந்து போனவன் என்றைக்கு இவர்களுக்குள்ளாக வந்தானோ அது எதுவாய் மாறி விட்டுகிறதா? உலகம் எதுக்குள்ள வந்து விட்டது? இப்ப எதுக்குள்ள வந்து விட்டது? பொல்லாங்கனுக்குள் வந்து விட்டது. உலகம் எதுக்குள்ள வந்து விட்டது? பொல்லாங்கனுக்குள் வந்து விட்டது. அப்படி என்றால் இது என்ன ராஜ்யம் அப்படின்னா, என்ன ராஜ்யமா மாறி போயிடுச்சு? இப்ப பிசாசின் ராஜ்யம். அப்ப தேவன் அழகாய் உண்டாக்கின ஒரு ராஜ்யம் பிசாசுக்கு அவர் இடம் கொடுத்தபடினாலே இது உலகம் பொல்லாங்கனுக்குள் வந்தபோது அது யாருடைய ராஜ்யமாய் மாறுகிறது என்றால் பிசாசு ஆளுகை செய்கிற எதுவாய் மாறுகிறது? ராஜ்யமாய் மாறுகிறது. அதைத்தான் நம்முடைய ஆண்டவருக்கு கூட பிசாசு எங்கு கொண்டு போய் காமிச்சான்? மலையில கொண்டு போய் முழு ராஜ்யத்தையும் காமிச்சு, இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்கு, நீ என்ன பணிந்து கொண்டா என்ன பண்ணிடுவேன் இதை கொண்டு. அப்ப நமக்கு தெரிகிறது இந்த உலகம் யாருக்குள்ள இருக்கிறது? பிசாசுக்குள்ள இருந்தது, அவனுடைய ராஜ்யமாக இருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிரயம் கொடுத்து எந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார் அப்படின்னா சபை என்கிற ராஜ்யம். எதுக்குள்ள வந்துட்டோம்? சபை என்கிற ராஜ்யம். இந்த சபை என்கிற ராஜ்யத்தில் இங்க இருக்கிற
இவர்களை கொண்டு வருவதற்கு. இந்த சபை என்பது பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தேவனுடைய ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வசனம் ஒன்றா நீங்கள் போட்டுக்கோங்க, நம்ம அதெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் மன்னிக்கணும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம், இவைகள் எல்லாம் நம்ம பார்ப்போமேனா நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை நமக்கு காட்டுகிறது. நம்முடைய தேவனுடைய ஆலயம் என்பதை காட்டுகிறது. இப்போ ஒரு வசந்த வாசிங் 19வது வசனம் 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் தங்கியும் இருக்கிற, இங்க பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவருடைய யாராய் மாறுகிறோமா? ஆலயம். நம்ம எல்லாரும் யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? தேவனுடைய ஆலயம். அப்ப அங்க பவுல் சொல்றார் தேவனுடைய ஆலயம், அதே கொரிந்தியர்ல சொல்றாரு உங்களில் தங்கியும் இருக்கிற யாரா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் அப்படின்றார். இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் நாம, தேவனுடைய ஆலயம் நாம. கலாத்தில நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்றாரா? வாசம் பண்ற. அப்ப கிறிஸ்துவின் ஆவி இருக்கிற நம்ம கிறிஸ்துவின் யாரை மாறுகிறோம்? ஆலயமாக நம்ம மாறுகிறோம். கிறிஸ்துவின் சபை என்று நம்ம சொல்லப்படுகிறோம். அப்ப இங்க இந்த ராஜ்யத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதுதான் எது? சபை. அப்ப இந்த சபையானது கொண்டு வரப்பட்டதுன்னா சாதாரணமா கொண்டு வரப்படலை, சாதாரணமா கொண்டு வரப்படலை இல்லையா? எங்க இருந்து அது கொண்டு வரப்பட்டது? இந்த பிசாசுடைய ராஜ்யத்தை நம்ம இன்னும் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்களேன். சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு. ரைட், இங்க பாருங்க, ஒரு பேர் அங்க வருகிறது. என்ன பேர் அது? தீரு. எது? தீரு. தீரு என்பது ஒரு பட்டணம், தீரு என்பது ஒரு ராஜ்யம். பெலிஸ்திய பட்டணங்கள் இல்லையா? சீதோன், தீரு அப்படின்னு சொல்லி நம்முடைய மேப்ல நீங்க கவனித்து பார்ப்பீங்களான்னா அந்த பெலிஸ்திய பட்டணங்கள்ல இது ஒரு தீரு என்கிற ஒரு பட்டணம் அல்லது ஒரு தேசம். அந்த நாட்கள்ல இந்த தீரு எதற்கு குறிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல தீருவை பிசாசாக வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. யாராக? பிசாஸ். வாசிங்கள பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்துல வாசிங்க. மனுபுத்திரனே, என்னவென்றால் நிறைந்தவன், அழகுள்ளவன். அப்ப இங்க பாருங்க, தீரு அங்கே இருந்தாரு. ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஒரு தீரா இல்லையா? அப்போ இந்த வார்த்தைகள் தான். அப்ப அங்க இருந்தவன் தான் விழுந்து போனவன், அவன் தான் சத்துரு, அவன் தான் பிசாசானவன், அவன் தான் முழு உலகத்தை இன்றைக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த தீரு என்கிற ராஜ்யத்துல அல்லது பிசாசு இருக்கிற அந்த ராஜ்யத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அதே 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல எங்க இருந்து வெட்டின கல் என்றால், இந்த தீரு என்கிற தேசம், அந்த தீரு என்கிற ராஜா இருக்கிற அந்த தேசத்திலிருந்து என்ன வெட்டப்படுகிறதா? கற்கள். இந்த கற்களை வெட்டி கொண்டு வந்து எது கட்டப்படுகிறது? சபை கட்டப்படுகிறது. இந்த கற்கள் என்பதற்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல போதுமா? இப்ப சபையை ஆண்டவர் எப்படி என்ன குறிப்பிடுகிறார்னா, அது ஒரு மாளிகையா. என்னது?
இந்த மாளிகைன்னும் போது அந்த அந்த வார்த்தைகள் மாளிகை சில இதெல்லாம் சொல்லும் பொழுது அப்படியே நமக்கு சந்தோஷமா இருக்கும். மாளிகை சொல்லுவாங்கல்ல, மாளிகையில் இருக்கிறாயாம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி மாளிகை. சபை என்பது என்ன? மாளிகை, ஆவிக்கேற்ற மாளிகை. என்ன மாளிகை? ஆவிக்கேற்ற மாளிகை. இந்த மாளிகை எதை கொண்டு கட்டப்படுகிறதா? ஜீவனுள்ள கல், சாதாரண கல் இல்லை, ஜீவனுள்ள கற்கள். அப்ப இந்த ஆவிக்கேற்ற மாளிகையாகிய இந்த சபையை ஜீவனுள்ள கற்களை கொண்டு ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். இது எப்படி கட்டி எழுப்புகிறார் அப்படின்னா, இந்த மாளிகை, இது கற்கள், இது எப்படி கட்டப்படுகிறது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம், கடைசி 2 வசனம். அவர் மேல் அப்படின்னா நமக்கு இந்த அஸ்திபாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அவர் மேல தானே. அப்ப யார் மேல? கிறிஸ்து மேல. அப்ப அஸ்திபாரம் யாரு? அவர் தான், கிறிஸ்து தான் அஸ்திவாரம். அப்ப அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, பாருங்களேன், கர்த்தருக்குள் இது எதுவாய் மாறி விடுகிறது? இப்ப பரிசுத்த ஆலயமாக. என்னென்னலாம் இந்த சபையாகி உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்னென்னலாம் வர்ணிக்கிறார் பாருங்க. ஒரு காதலியை தான் ஒரு காதலன் வர்ணிப்பான் இல்லையா, ரொம்ப இப்படி அப்படின்னு சொல்லி வர்ணிப்பது உண்டு. இந்த சபையாகிய மணவாட்டியை காதலனாக மணவாளன் வர்ணிக்கிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். ரொம்ப அழகா சொல்வார், மாளிகை, பரிசுத்த ஆலயம், ஜீவனுள்ள கற்கள், இவைகளை கொண்டு கட்டப்படுகிற ஒரு விசேஷித்தமான சபைதான் நீங்களும் நானும். ஆமென். அப்ப எங்கிருந்து இது வெட்டி எடுக்கப்படணும்? அப்ப இப்படிப்பட்ட மாளிகை மாறின எங்க வெட்டி எடுக்கப்படணும்? அப்ப தீரு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்திருக்கிறோம், அது யாருடைய ராஜ்யம்? அப்ப இது எங்க நம்ம இருந்தோம்? அப்ப 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்துல. அப்ப எங்க இருந்தோம் நம்ம? அந்தகாரம். அப்ப அந்தகார ஜீவியம், அந்தகார வாழ்க்கை. அந்தகாரம் என்பது பாவம் நிறைந்ததாக நம்ம நினைக்கலாம். பாவம் நிறைந்த, அந்தகாரம் நிறைந்த அப்பேற்பட்ட ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் சாதாரணமாக எடுத்து வரல, அதை வெட்டி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரா. அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்கான அவர் கிரயம் செலுத்திருக்கிறார். பிறகு நம்ம பார்க்கலாம் அந்த ரோமர்ல வரும்பொழுது. அதுக்காக ஆண்டவர் வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டு வந்தாச்சு. சரி, இதை கொண்டு வந்துட்ட பிறகு அப்படியே இந்த ஆலயத்தை வெட்டி கொண்டு வந்த கல்லை கொண்டு அப்படியே ஆலயத்தை கட்டிட முடியுமா அப்படின்னா கட்ட முடியாது. அப்ப என்னையா செய்யணும்? அப்ப 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். ஆலயம் கட்டப்படுகையில், நல்ல கவனிங்க, இந்த ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னா இங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட எது? கற்கள் இல்லையா? கற்கள் என்ன பண்ணப்படணுமா? பனி தீர்ந்து. பனி தீர்ந்துன்னா என்ன அர்த்தம்? வேலை முடிந்து. இந்த இப்போ டைல்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? பனி தீர்ந்து தான் எங்க கொண்டு வந்து அது கட்டணும். அப்ப பனி தீர்ந்த பிறகுதான் இந்த ஆலயம் எங்க இருக்கிறது? எருசலேம். எங்க இருக்குது? எருசலேம். அப்ப எருசலேம் என்பது சபை. அப்ப சபையில கொண்டு வந்து எந்த கல்லை கொண்டு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னா, அதே வெட்டின அதே கல்லுனால அல்ல. எந்த கல்லு? பனி தீர்க்கப்பட்ட கல். அப்படி என்றால் உங்களை என்னை ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டு, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டோம். அப்ப சபையில நம்ம அங்கத்தினர் ஆக முடியுமா அப்படின்னா இல்லை. எந்த ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும். அவன் தான் கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் பங்குள்ளவனாய் மாற முடியும். காரணம் ஞானஸ்நானம் தான் இந்த சபைக்கு காரணமாக இருக்கிற அல்லது சரீரமாய் இருக்கிற அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட கற்கள் வேணும் அப்படின்னா பனி தீர்ந்த கல். அது பனி தீர்ந்த கல் என்பது ஞானஸ்நானத்தினால் மூலமாக அது பனி தீர்க்கப்பட்ட கல். ஏன் ஞானஸ்நானம் அவசியம், ஞானஸ்நானம் அவசியம் சொல்லிட்டு இருக்கிறோம்? ஏதோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசு ஆகட்டையா, 20 வயசு ஆகட்டும், என் பிள்ளைக்கு கல்யாணம் வர நேரத்தில் கொடுத்துட்றேன். ஏன்னா ரட்சிக்கப்படாதவன் வந்தா அவனுக்கு கொடுத்துடலாம். இல்லைன்னா பையனோ பொண்ணு லவ் பண்ணிட்டு வந்துட்டா இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுயா, அதனால அப்படி கொடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணிடுவோம்? வெயிட் பண்ணுவோம். எதுக்கு வெயிட் பண்ணுவோம்?
இதான் அதான், இது வந்தா ரொம்ப சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட பையனை பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம், ரட்சிக்கப்படாத பையனை தெரிஞ்சுக்கிட்டாலும் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா நமக்கு வேலை மிச்சம், அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படி. ஆனா அப்ப ஞானஸ்தானம் என்பது சபையில் நாம் என்ன ஆகிறோம், ஐக்கியமாகிறோம். அதான் பணி தீர்க்கப்பட்ட கல். சரி, பணி தீர்க்கப்பட்ட கல் எங்க கொண்டு வந்தாயிருச்சு, சபை. அப்ப சபை என்பது நீங்கள் நானும் நினைக்கிறது போல ஏதோ சபைக்கு வந்தோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லை. சபைக்கு வரணும் அப்படின்னா கர்த்தர் ஒரு வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு மட்டும்தானே அந்த பேர் அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கும் என்ன பேர் இருக்குது, சபை என்று பெயர் இருக்கிறது. இப்ப நாம ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால நமக்கு என்ன பேரு, சபை. அப்ப இஸ்ரவேலர்களுக்கு என்ன பெயர் இருக்கிறது அப்படியா? 7ஆம் அதிகாரம் 38வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். வனாந்திரத்தில் யாருக்குள் இருந்தவனும். அப்ப வனாந்திரத்தில் தேவன் ஸ்தாபிக்கிறார் வனாந்திர சபை. இந்த வனாந்திர சபை யார் அப்படின்னா இஸ்ரவேலர்கள். அப்போ வனாந்திரத்துல சபை அப்படின்னா எப்படி இவங்க சபையாய் மாறினாங்க, எப்படி அவங்க சபையாய் மாறி இருக்க முடியும் அப்படின்னா, நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டோமோ அவர்களும் எதனால மீட்கப்பட்டார்கள், பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் தான் யாரு, இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு என்ன பேரு, சபை. இப்ப நமக்கு என்ன பேரு, நம்ம சபை. ஏன்னா நம்ம எதுல மீட்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம். சரி, நம்ம ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டோம், ரைட். இப்ப சபையில இணைவதற்கு ரத்தம் தேவைப்பட்டது. பிறகு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா, ஞானஸ்நானம் பண்ணப்படணும். இந்த சபையாகி நம்ம என்ன பண்ணப்படணும், ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் எடுத்தா யாருக்குள்ள நம்ம ஐக்கியமாகிறோம், கிறிஸ்துவோடு கூட. இஸ்ரவேலர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்களா? ஆமா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், மோசேக்குள்ளாக ரைட் என்ன பண்ணப்பட்டார்கள், அப்ப ஞானஸ்நானம் பண்ணோம். இஸ்ரவேலர்களை எதை எடுத்தார்கள், ஞானஸ்நானம். சபையாகி நாம என்ன எடுத்திருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். சரி, நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ரத்தத்தினால் மீட்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். இப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்ம எங்க வந்துடுறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கும் நாம் புசித்து யாராக மாறுகிறோம், ஆமா, அவரோடு கூட நம்ம பங்காளிகளாக அல்லது அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். எதனால? அவர் சொல்லிட்டாரு, என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணாதவனுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை அப்படின்ட்டார். அப்போ ரட்சிக்கப்பட்ட அத்தனை தெய்வ பிள்ளைகளையும் அந்த மாம்சத்திலையும் அந்த ரத்தத்திலையும் அவன் என்ன ஆகணும், பங்கு அடையணும். இல்லைன்னா எனக்கு பங்கு இல்லைன்னே அவர் சொல்லிட்டார். அப்போ நாம் அவருடைய மாம்சம் பிளஸ் ரத்தம் இதை நம்ம புசிக்கிறோம். சரியா? இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, இந்த மாம்சத்திற்கு இந்த மன்னாக்கு இயேசுவினுடைய சரீரத்திற்கு அப்படியே ஒத்ததாக எது இருந்தது, மன்னா இருந்தது. என்ன இருந்தது, மன்னா. நீங்க யோவான் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் எங்கிருந்து வந்த மன்னான்னு சொல்றாரு பாருங்க. ஆமா, 48வது வசனம். ஜீவ அப்பம் நானே. அப்ப எதற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்றால், அந்த மன்னாவையும் இவருடைய சரீரத்தையும் ஒப்பிடுகிறார். இப்ப பரலோகத்தில் இருந்து கவனிங்க, அது எங்கிருந்து பொழியப்பட்ட மன்னா, வானத்திலிருந்து. அது யார் சாப்பிடுகிற உணவுன்னு சொல்றாரு. அப்ப இதுவரைக்கும் யாரும் என்ன பண்ணல. அப்ப வானத்திலிருந்து வந்த அந்த மன்னா அவர்கள் புசித்தார்கள். அதை வேதம் சொல்லுகிறது, அதை புசித்தார்கள், மோசேக்குள்ளாக அதை புசித்தார்கள் அப்படின்னு. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசுவின் மாம்சத்தை ரத்தத்தை என்ன பண்றோம், நம்ம புசிக்கிறோம். இப்ப இவர்களும் யாருக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள், தேவனோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு எதை புசித்தாங்க. ஏன்னா அந்த மன்னா இல்லைன்னா அவன் உயிரோட வாழ முடியாது, அவன் செத்துரும். அப்ப எதை தான் சாப்பிட்டு ஆகணும், அங்க கோதுமையும் அல்லது கேழ்வரையும் சாப்பிட்டுட்டு மன்னா சாப்பிடல. அவன் வாழ்நாளெல்லாம் எதை தான் சாப்பிட்டான், அந்த 40 வருஷமா எதை தான் சாப்பிட்டான்,
மண்ணா தான் சாப்பிட்டான். அப்ப வசனம் சொல்லுகிறது அப்பத்தினால மாத்திரமல்ல வார்த்தைனாலே மனுஷனை பண்ணுவான், பிழைப்பான். ஒருவேளை இது அவர்களுக்கு மன்னாவாக இருந்ததுனால, இந்த மன்னா பூமியிலிருந்து வந்த மன்னா இல்ல, இது வானத்திலிருந்து வந்த மன்னா. அதனால தான் நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு, ஐ கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன், நான் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பன் நானே. அப்ப இதுக்கு எது அடையாளம் அப்படின்னா, எது அடையாளம்? மண்ண அடையாளம். அப்ப மன்னா தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடு வருவதற்கு அடையாளமா இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எது அவசியம் இல்லை, இப்ப அந்த மன்னா இல்ல, அது அப்பவே நின்று விட்டாயிற்று. அப்போ இந்த மன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, வனாந்திரத்தில் இருக்கிற சபைக்கு. இந்த சபைகள் என்ன பண்ணப்பட்டாங்க? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இந்த சபை என்ன பண்ணப்பட்டுச்சு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்பட்டார்கள். சரி, இங்க மாம்சமும் ரத்தத்துக்கு நம்ம உரியவர்களை மாறிட்டோம் இல்லையா? அடுத்தது சபைக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். இப்ப இஸ்ரவேலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களா, நடத்தப்பட்டார்களா அப்படின்னா என்ன பண்ணப்பட்டார்கள்? சரி, நம்ம யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்ட பொழுது, இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்ட பொழுது 17ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு என்ன வருது? ஒரு தாகம் வருது, தண்ணி தாகம். என்ன வருது? தண்ணி தாகம். ரெவிதிம் என்கிற பள்ளத்தாக்குல, சீன் வனாந்திரத்துல ரெவிதிம் என்கிற பள்ளத்தாக்குல அவர்கள் வரும்பொழுது தாகம் வந்தது. இந்த தாகம் வந்த உடனேயே மோசே கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரே தாகமா இருக்குது, எங்களை கொன்னுவா வந்த, சாகடிக்கவா வந்த, இப்படிலாம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட மோசே முறையிட்ட போது, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்கிட்ட முறையிடாத, நீ போய் என்ன பண்ணு, உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு போய் கண்மலை என்ன பண்ணு, அடினார். அடிக்க சொன்னாரா, பேச சொன்னாரா? பேச சொன்னாரா, அடிக்க சொன்னாரா? யாரெல்லாம் பேச சொன்னாரு? யாரெல்லாம்? நான் கேட்குறது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல. யாரெல்லாம் பேச சொன்னாரு, அடிக்க சொன்னாரு? தாம்சன் ஐயா அடி. அவர் சொல்றதே நம்ம அடிக்கிற மாதிரி இருக்குது. அடிக்க தான் சொன்னாரு இல்ல? சரி, அந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் அடிக்க சொன்னார். யாத்திராகம் 17 என்ன பண்ண சொன்னாரு? அடிக்க சொன்னார். என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் பேச சொன்னார். யாத்திராகம் 17ஆம் அதிகாரம் சீன் வனாந்தரம், ரெவிதீம் பள்ளத்தாக்கு. என்னாகமும் ஜின் வனாந்தரம், காதேஸ் பர்னேயா, காதேஸ் பர்னேயாவில் அங்க இருக்கும் போதும் தாகம் வந்தது, இங்க இருக்கும்போது தாகம் வந்தது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கும் என்னாகும் 20ஆம் அதிகாரத்துக்கும் 40 ஆண்டுகள் ஓடிவிட்டன. எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் ஓடிவிட்டன. சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, நீ போய் என்ன பண்ணு, அடிப்பான் அப்படின்றாரு. அடிச்சிட்டாரா? சொன்னபடியே கீழ்ப்படிந்தார். அடிச்சாச்சு. எது வந்துருச்சு? இப்ப தண்ணி வந்தது. எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க? தாகம் தீர்க்கப்பட்டாங்க, குடிக்கப்பட்டார்கள். கவனிக்கணும், அந்த கண்மலை அப்படின்றது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அதற்கான அர்த்தத்தை சொல்றாரு. 4வது வசனம் 5வது வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 வசனம். அப்படி இருந்தோம் 3வது வசனம் வாசிமா. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. ரைட். அப்ப 17ஆம் அதிகாரத்துல வெளிப்பட்ட கண்மலை யாரு சொல்லுங்க? நம்ம கிறிஸ்துவின் சபை, வனாந்திரத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. இந்த சபையினுடைய மாதிரி தான் நாம. வனாந்திரத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது, இஸ்ரவேலர்கள் சபையாக ஸ்தாபிக்கப்பட்ட போது அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இப்ப நான் இதை சொன்ன பார்த்தீங்களா, தீரு அப்படின்னு சொன்ன மாதிரி இவர்கள் எங்க இருந்தார்கள் அப்படின்றால், எங்க? எகிப்து இல்லையா? அங்கிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்போ எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்டார்கள். அது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம் இல்லையா? யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்ட அவர்கள் செங்கடல் வழியாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்பதை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நமக்கு குறிப்பிடுகிறார். அதை அங்கே எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த மன்னா எங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா, வனாந்திரத்தில் எதை சாப்பிட்டாங்க? அவங்க
மன்னாவை சாப்பிட்டாங்க. 16ஆம் அதிகாரத்தில், நீங்கள் யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்தில் மன்னாவை குறித்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த பஸ்கா ரத்தம், ஞானஸ்நானம் என்பது செங்கடல் வழியாய் புறப்பட்டு வந்தது ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எதில் அவர்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலையும் மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் என்ன பண்ணணும்? பங்கு பெறணும். அப்ப எங்க பங்கு பெற்றார்கள்? வெறும் இங்க பாருங்க, மன்னா மட்டும்தான், மாம்சம் மட்டும்தான். எது அல்ல? ரத்தம் அல்ல. ஏன்னா கிறிஸ்து என்ன பண்ணப்படல? ஆமா, மாம்சத்துல அடிக்கப்படல. அப்ப அதற்கு முன்பதாக அவர் மன்னாவாகவே தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். சரி, அடுத்தது நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவினால் நம்ம என்ன பண்ணப்படுகிறோமா? நிரப்பப்பட்டோம். அதுக்கு தான் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், அங்க கண்மலை அடிக்கப்பட்டதுன்னு. அப்ப கண்மலை யாருன்னு நம்ம பார்த்தோம்? கிறிஸ்து. அப்ப ஆவியானவர் எப்ப நம்ம ஊற்றப்பட்டார்? கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகுதான். கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரித்து 50வது நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணப்பட்டார்? ஊற்றப்பட்டார். அப்போ கிறிஸ்து இங்க அடிக்கப்பட்ட பிறகுதான் கண்மலையாகிய கிறிஸ்து, கண்மலையை அடிக்கப்பட்ட பிறகுதான் எது புறப்பட்டு வந்தது? தண்ணீர் புறப்பட்டு வந்தது. தண்ணீரை நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா, தண்ணீரால எல்லாரும் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் என்றால், எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் அவங்க என்ன பண்ணப்பட்டார்கள்? தாகம் தீர்க்கப்பட்டார்கள். அப்ப நாமும் பரிசுத்த ஆவியானால தாகம் தீர்ப்போம். அதனாலதான் இதுவும் சபையாக காணப்படுகிறது, இதுவும் சபையாக காணப்படுகிறது. ஆனா என்ன ரொம்ப பரிதாபம் என்றால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய மன்னா அடையாளமாக மன்னாவை புசித்தவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை குடித்தவர்கள், இப்படி இருந்தும் கூட தேவன் அநேக பேரிடத்தில் பிரியம் இல்லை. இதான் ரொம்ப வேதனை இல்லையா? நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அல்லது ரத்தத்தினால் மீட்கப்பட்டுட்டோம், நம்ம சபையாய் மாறிட்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற திருப்தியில் நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா தேவன் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல, வாங்க திருப்பி வாசிங்க பார்க்கலாம் 4வது வசனத்தை. அடுத்த வசனமா, அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் எப்படி இல்லையா? பிரியமா இல்லை. தேவன் அநேக இடத்துல பிரியமா இல்லை. போதும். அப்போ இதெல்லாம் நமக்கு எதுவாக இருக்கிறதுன்னா, இப்படி பிரியமில்லாமல் போனதற்கு இந்த காரியம் இஸ்ரவேலர்களுக்கு எதுவாக இருக்கிறது? திருஷ்டாந்தமாக இருக்கிறது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இதெல்லாம் அவங்களுக்கு எதுவாக நடந்தது? திருஷ்டாந்தமாக நடந்தது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எதுவாக நடக்கிறதா? எச்சரிப்பு உண்டாகும்படி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சரி, அப்ப நம்ம இங்க போயிருவோம். இப்படி மீட்கப்பட்ட இந்த சபை, இப்படி மீட்கப்பட்ட இந்த சபையானது தான் எங்க வந்திருக்குது? இப்ப ஆலயத்துக்கு வந்தாயிருச்சு. கவனிங்க, எங்கிருந்து மீட்கப்பட்டோம்? பிசாசின் ராஜ்யம் எதுவாக கணிக்கப்படுகிறது? தீரு. அங்கே இருந்து கல் எப்படி கொண்டு வரப்பட்டது? வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டு வந்தது. அப்ப வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கல் என்ன பண்ணப்பட்டது? பனி தீர்க்கப்பட்டது. பனி தீர்ந்த பிறகுதான் அது எங்க வைக்கப்படுகிறது? சபையாக, ஆலயமாக கட்டப்படுகிறது. அப்ப இந்த ஆலயமாக கட்டப்படுவதற்கு அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. எப்படிப்பட்ட மாளிகை? ஆவிக்கேற்ற மாளிகை. என்ன கற்கள்? அப்ப ஜீவனுள்ள கற்களை கொண்டு ஆவிக்கேற்ற மாளிகையாக கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட வருகிற இந்த சபையை தான் நீங்களும் நானும் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென். ரைட். இப்படி கட்டப்பட்டு வருகிற இந்த சபை இதோட முடிந்து விட்டதா அப்படின்னா, அதுலயே வாசிங்க, ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு போயிருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனமா வாசிங்க. இல்லம்மா, 15வது வசனம் இல்ல, 15 வாசிமா. ஆலயத்தினுடைய சுவர்கள் உட்புறத்தை தலவரிசை தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் வரை. ரைட். இந்த ஆலயம் எதனால இப்ப மூடப்படுகிறது? கேதுரு.
கவனிக்கலாம். கேதுரு மரம் அல்லது கேதுரு பலகைகள் எப்படின்னா அந்த மேல் அந்த ரூஃப்ல இருந்து கீழே வரைக்கும் ஆலயத்தினுடைய உட்புறம் இது முழுக்க எந்த மரங்கள்? கேதுரு மரங்கள் என்பது எதை குறிக்கும் என்றால் கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் அல்லது கிறிஸ்துவினுடைய நற்கந்தம், நற்குணங்கள். அப்ப சபை என்பது கட்டப்படுகிறது, ஆலயம் கட்டப்படுகிறது. இந்த ஆலயத்தை எதை கொண்டு தேவன் மூடுகிறார் என்றால் கேதுரு மரத்தினால் மூடுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவின் சுபாவத்தை கொண்டு சபையானது மூடப்படுகிறது. எது தெரியாம? கல்லு தெரியாம. முழுக்க எல்லாம் கல்லு. அதுவும் எப்படிப்பட்ட கல்லு? வெட்டி எடுக்கப்பட்ட கல்லு, பனி தீர்ந்த கல்லு. அப்போ கூட அந்த கல் என்ன பண்ணல? அப்படியே விடல. அந்த கற்களை எதை கொண்டு மூடுகிறார்கள்? அப்படி என்றால் உங்களையும் என்னையும் கிறிஸ்து என்கிற நற்கந்தங்களினால மூடப்பட வேண்டியது அவசியம். அதுதான் கிறிஸ்துவின் சபையாக இருக்க முடியும். அப்போ வாசிக்கிறோம் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு, அப்ப உங்களையும் என்னையும் முழு சபையை கொண்டு அவரை அறிகிற அறிவின் எதை வெளிப்படுத்தணுமா? வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் நானே யாராக மாறணும்? வாசனை, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை இல்லையா? இன்னைக்கு நிறைய வாசனைகள் நமக்குள்ள இருக்கலாம் இல்லையா? பழைய வாழ்க்கை இருக்கலாம், முந்தின வாழ்க்கை இருக்கலாம், இல்லை நிறைய பேர் விதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகு அது நம்ம ஆலயமாய் மாறின போது யாராக நம்ம வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், யாரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கிறிஸ்துவின் வாசனை. 15 சொல்றாரு பாருங்க, கெட்டு போர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தம். யார மாறணும்? அப்ப இந்த கேதுரு என்பது கிறிஸ்துவின் நற்கந்தம். சபையானது கிறிஸ்துவின் நற்கந்தத்தினால, கிறிஸ்துவனுடைய வாசனையினால, கிறிஸ்துவனுடைய சாட்சினால நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா அப்படியே நிரப்பப்படணும். இப்ப ஸ்தேவானெல்லாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் கிறிஸ்துவ நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். யாரு? ஸ்தேவான். அவர் என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க? ஆமா, அது இப்ப நமக்கு அந்த பந்தி விசாரிப்புன்னா பேதுருக்கிட்ட போய் சொல்றாங்க, இப்ப சாப்பாடு. அவர் பேதுரு ரொம்ப சலிச்சிக்கிறார். யோ, எங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் எங்களால் விசாரிக்க முடியாது. நீ போய் யாரையாவது ஒரு 7 பேர் என்ன பண்ணு, அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இது எங்க இந்த சில்லி மேட்டர்ல எங்களுக்கு என்ன பண்ணிட்டு வராத. ஆமா, சாப்பாடு பத்தல, அது பத்தல, இது பத்தல, எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குதுயா. போய் யாரையாவது என்ன பண்ணு, ஒரு 7 பேரை போனாங்க பாருங்க. அந்த 7 பேரு அப்ப நீவான்னு கூப்பிடல. வசனம் சொல்லுகிறது அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். எந்த வேலைக்கே? ஆமா, வேலை. அது ஊழியம் இல்லை. என்னது அது? வேலை இல்லையா? அந்த வேலைக்கே என்ன சாட்சி பெற்றிருக்கணுமா? நற்சாட்சி பெற்றிருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் சாட்சி, அதான் கிறிஸ்துவின் நற்கந்தம். அப்ப எந்த அளவிற்கு அப்படி தேடுறாங்க. ஒரு எப்படி இருப்பாங்க, ஒரு 100 பேர்ல ஒரு 7 பேரை தேர்ந்தெடுங்க அப்படின்னா இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். அந்த 7 பேரை எடுக்கிறாங்க. அந்த 7 பேர்ல நற்சாட்சி பெற்றவர்களை கற்றுக்கொண்டு அந்த அவங்க கொண்டு வராங்கன்னா அந்த ஜனங்கள் மத்தியில, சகோதரர்கள் மத்தியில எவ்வளவு அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். இந்த நற்சாட்சி தான் கிறிஸ்துவின் சாட்சியை மாறணும். அதுதான் கேதுரு மரம். அதுதான் சபையை மூடுகிறதாக இருக்க வேண்டும். நம்ம அப்படி பார்க்கும்போது என்ன சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும்? கிறிஸ்துவின் நற்சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஆலயம், இங்க பாருங்க, ஆலயம் கல்லை கொண்டு கட்டப்படுகிறது. அந்த கல்லு பனித்தீர்ந்த கல்லு. அந்த கல் எங்க கொண்டு வரப்படுகிறது? சபைக்கு கொண்டு வந்து, எருசலேம் கொண்டு வரப்படுகிறது, சபை கொண்டு வரப்படுகிறது, சபை கட்டப்படுகிறது. சபைக்கு அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. அது மேல எப்படி கட்டப்படுகிறோம்? மாளிகையாக. எப்படி மாறுகிறோம்? ஜீவனுள்ள கற்கள். அப்படி மாறும்போது எதை கொண்டு மூடப்படுகிறோம்? கேதுரு. அப்படின்னா கிறிஸ்துவின் சாட்சிகளையும் நற்கந்தங்களையும் வாசனைகளையும் கொண்டு மூடப்படுகிறதான் சபை. இப்படிப்பட்ட சபையை நம்ம உருவாகணும். இப்படிப்பட்ட சபைகளை நம்ம உருவாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதானமான எதா இருக்கணும்?
ஆமா, அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க. யாரை பத்தியும் யாரையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இடறி போயிரும். இல்லை, ரெண்டாவது நமக்கு அந்த ஊழியத்தில் கூட ஓகே அப்படின்ட்டு ஆயிரும். எனக்கு உங்களுக்குள்ள பற்றி எரிகிற தேவன் போட்ட அந்த வைராக்கியமானது நான் நல்ல ஆலயமாக மாறணும், மற்றவர்களை ஆலயமாக மாற்ற வேண்டும். அதுலயே பாருங்க, கடைசியா முடிச்சிடுறேன். 6ஆம் அதிகாரம் 21வது வசனம், 1 ராஜாக்கள் 6:21. கவனிங்க, ஆலயத்தின் உட்புறத்தை போதுமா? ஆலயம் இங்க பாருங்க எதனால மூடப்படுகிறது? கற்கள் தெரியாம எது மூடப்படுகிறது? கேதுரு. அதோடு கூட விட்டு இல்ல, எதனால அவர் அதை மூடுகிறாராம்? பசும்பொன். பசும்பொன் என்பது மகிமை. பசும்பொன் என்பது என்னது? மகிமைக்கு அடையாளம். அப்போ ஒரு சபை எப்படி மாறணும்னு தேவன் விரும்புகிறார் என்றால், கிறிஸ்துவை தரித்து கொண்டது மாத்திரமல்ல, அது கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகு மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசுவை போல மாற வேண்டும். அதான் நோக்கம். யாரை போல மாறணும்? இயேசுவை போல. 1 யோவான் 3:2 வாசிக்கிறோமே, அவர் வரும் பொழுது எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியல, ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே. யார் இருக்கிற வண்ணமாகவே? கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே. கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஒரு மகிமையின் அனுபவத்தில் இருக்கிறார். மகிமையானவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு மகிமையின் சரீரத்தில் மகிமையின் அனுபவத்தில் இருக்கிறார். அப்ப நாமும் மரித்த பிறகு ஆண்டவருடைய வருகையில எப்படி எழுந்திருப்போம்? ஒரு மகிமையான சரீரத்தில் எழுந்திருப்போம். இந்த மகிமையான சரீரம் யாருக்கு ஒப்பா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மகிமை நிறைந்த ஆலயம், ஆவிக்கேற்ற மாளிகை. ஆமென். இந்த சபையை பாருங்க, இத ஒரு பார்ட்டா அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்க தேவன் எப்படி உண்டாக்கினார்னா, ஒரு நல்ல ஆதாம் ஏவாளை அழகான ஒரு அனுபவத்தில் உண்டாக்கினார், உலகத்தை உண்டாக்கினார். உலகம் யாருக்குள்ள வந்துருச்சு? இப்ப பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற உங்களை என்னையும் ஒவ்வொருவரையும் கற்களாக வெட்டி எடுத்து பணித்து இருந்து கிறிஸ்து என்னும் அஸ்திபாரமாகிய அவர் மேல சபையாய் கட்டி, தேவன் அதை கேதுருகளால மூடி பசுமொன்னால என்ன பண்றார்? அதை மூடுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை தரித்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் கடைசியில எதுவாய் மாறணும்? யாராய் மாறணும்னா கர்த்தருடைய வருகையில இயேசுவை போல மாற வேண்டும். அவருடைய சாயல் நம்ம சாயல் எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். அந்த சாயல் சரியா இருந்தாதான் சத்தமே கேட்கும். சத்தமே கேட்கும். எப்பொழுதும் எங்க ஐயா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அடிக்கடி ஐயா உதாரணம் சொல்லுவாங்க. வசனம்லாம் மறந்துடுவீங்க, உதாரணம் மட்டும் ஞாபகம் வச்சுக்குவீங்க. எங்கே போயிட்டு இந்த நாகர்கோயிலில் 3 நாள் கன்வென்ஷன் பேசிட்டு வந்தாங்களாம். திருப்பி அவரை கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த கிருபாசன சபையில் வருஷம் வருஷம் ஐயா போவாங்க. அப்போது போன உடனே ஒரு ஐயா இருந்தார். ஐயா, போன முறை வந்த போது நீங்கள் சொன்ன நீங்கள் பிரசங்கம் பண்ணது அப்படியே மனசில் இருக்குதேன்னு. இப்போ ஐயா கேட்டாங்களா, அப்படியா? நான் எங்கே விட்டேன் சொல்லுங்கள், அங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாங்க. ஐயா என்னன்னா, நீங்கள் எதை சொன்னாலும் அங்கேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி எங்கே விட்டேன் சொல்லுங்கன்னு. நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க பாருங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்களா, ஆமாம், பிசாசு வசனத்தெல்லாம் பொறிக்கிடுவான், எதை தான் உள்ளே வச்சிருப்பான்? கதையத்தான் வச்சிருப்பா அப்படின்னு. சில கதைகளை வைத்திருப்பது நல்லது. சில கதைகளை செய்திக்கு ஏற்ற கதைகளை வைப்பது நல்லது. அது கட்டுக்கதைகளாக என்ன பண்ணிடக்கூடாது? மாறிடக்கூடாது. இந்த பொதுவாக இந்த வாத்து குஞ்சு பொறிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கோழியினுடைய அடையில தான் எதையும் வைப்பாங்க, வாத்தையும். அப்போ இந்த கோழி ஒரு 20 நாள் காத்திருக்குது. கோழி குஞ்சும் வருது, வாத்து குஞ்சும் வருது. இப்போ எல்லாம் பொறிச்சு வெளியில் வரும்பொழுது கோழி போடுற சத்தம் யாருக்கு தான் கேட்கும்? கோழிக்கு தான் கேட்கும். எதுக்கு தெரியாது? வாத்துக்கு தெரியாது. ஏன்னா இது சாயல் அது அல்ல, அது சாயல் இது அல்ல. என்னதான் ஒரே அவயத்தில் 2 முட்டையும் பொறித்து வந்தாலும் இது சாயல் மாறல, இது சாயலும் மாறல. நம்ம சபையில் இருக்கிற நாம் கிறிஸ்துவின் சாயல் அணிந்திருக்கிற நீங்களே நானும் கிறிஸ்துவின் சத்தத்தை என்ன பண்ணணும்? ஆமா. அப்ப ஆண்டு அங்க வரும்போது கடைசிய காலனும் போது மொத்த பேரும் கேட்டு யாரு மாதிரி மாறிடணும்? இயேசுவை போல மாறிடணும். அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு ஆண்டவர் நம்மளை சபையை ஒரு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காதலியை வர்ணிக்கிறது போல மணவாளன் சபையை எப்படிலாம் வர்ணிக்கிறார் இல்லை? உன்னத பாட்டெல்லாம் இன்னைக்கு காதலர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஆனால் நம்ம காதலன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்னென்ன?
பாரு எப்படி வருது பாரு. ஏ ஆமா, இல்லை அவங்கெல்லாம் அவங்க கணவர்மார்களை நேசிக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. பிரியமே என் ரூபவதியே என்ன செல்லாம ரைட்டு கவனிங்க. அப்போ புறாவே அப்புறம் நல்லா நிறைய சொல்றாரு, முண்டை கண்ணு, பெரிய கண்ணு, சின்ன கண்ணு, இல்லை நிறைய அதையும் சொல்றாரு. அதையும் சொல்லாமலாம் இல்லை, அந்த கண்ணு கூட வர்ணிச்சுப்பா, இவ்வளோ பெரிய கண்ணு இருக்குது உனக்கு தோத்துறன்னு புறா கண்ணும் சொல்றாரு, அந்த கண்ணையும் சொல்றாரு. தேவன் நான் மையம் படட்டும். அப்போ ஒரு மனுஷன் வாழ்த்துவதை போல நம்முடைய மனவாளனாகிய கிறிஸ்து மனவாட்டி ஆகிய சபையை எப்படிலாம் வர்ணிக்கிறார், ஏன்னா அவ்வளோ அதை நேசிக்கிறார் என்பது, அதைத்தான் ஒன்றை இழந்து போயிடக்கூடாது என்பதற்காக அவர் இவ்வளவு பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா, ரைட். இந்த சபையை ஆண்டவர் அவரை போல மாற்றுவதற்காக தான்